See, to make it furthermore easier, நம்ம illustration 3 இன்னொரு வாட்டி ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி பார்க்கலாம். ஸோ illustration 3யோட consolidated balance sheet இப்படி தான் இருக்கும். Like consolidated balance sheet of H Limited and its subsidiary company S Limited as on 31st 12/1992. ஏன்னா நம்ம balance sheet அனைத்து அக்யூர் பண்ணுறோம். This is on 31st 12/1992. ஸோ பேலன்ஸ் ஷீட்டோட யூஷுவல் ஃபார்மேட் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸில் பார்த்தாச்சு. ஸோ equity and liability, asset. equity and liability கீழே 3 ஹெட்டிங்ஸ் வரும். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், கரண்ட் liability. ஷேர் ஹோல்டர் ஃபண்டு கீழே ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அதே மாதிரி நான் கரண்ட் அசெட் கீழே டேஞ்சபிள் அசெட், இன்டாஞ்சிபிள் அசெட். நமக்கு தெரியும் இன்டாஞ்சிபிள் அசெட் இஸ் குட்வில், அங்கே கேல்குலேஷன்ஸ் இருக்கும். டேஞ்சபிள் அசெட் இஸ் ஃபிக்ஸட் அசெட். ஏன்னா கரண்ட் அசெட்ஸ் கீழே ஸ்டாக்கு, ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் எழுதிக்கிறோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் we have current assets, we have fixed asset. பின்ன கரண்ட் அசெட்ன பேரில் ஸ்டாக் இருக்குது. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எதுக்கு எழுதியிருந்தேன்னா, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் நத்திங் பட் சன்ட்ரி டெப்டாஸ். ட்ரேட் பேபிள் அப்படி சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்னு சொன்னோம், அதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிள் சன்ட்ரி டெப்டாஸ். இங்கே ஆல்ரெடி டெப்டாஸ் இருக்குது. பின்ன பில்ஸ் ரிசீவபிள் ஆல்சோ கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன்று ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், ஷேர் கேபிட்டல். ஸோ இங்கே நம்ம ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, லைக் இட் இஸ் 10 lakh, ரைட்? 10 shares at rupees 10 each, 10 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே எழுதும்போது ஷேர் கேபிட்டலோட வேல்யூ 10 lakhன்னு எழுதிக்கிறோம். when it comes to reserves and surplus அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஹேஷ்டிக் மார்க் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் ஆல்வேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி குட்வில், இன்டாஞ்சிபிள் அசெட்ஸ், திஸ் இஸ் கால்ட் குட்வில், அங்கேயும் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதாவது பாக்கியெல்லாம் பார்க்கணும்போது கரண்ட் லைபிலிட்டி, ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்குது. இங்கே கிரெடிட்டாஸில் 2 lakh இருக்குது, 1,20,000 ஃபார் சன்ட்ரி கிரெடிட்டாஸ். ட்ரேட் பேயபிள்ஸ் நந்திங் பர் சன்ட்ரி கிரெடிட்டாஸ். அதில் பில்ஸ் பேயபிள் ஒரு அமௌண்ட் 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேல்குலேஷன் எடுக்கும்போது ஹவு வில் லைக் இட் பி 2 lakh ப்ளஸ் 1,20,000 ப்ளஸ் 30,000. அது இல்லாமல் இங்கே ஸ்டாக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. 50,000ல் 25% ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஒரு சர்டன் பர்சன்டேஜும் இதில் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ட்ரேட் பேயபிள்ஸ், அது சன்ட்ரி கரண்ட் லைபிலிட்டிஸையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக மார்க் பண்ணுறேன். when it comes to non-current asset, tangible assets, இங்கே எதெல்லாம் இருக்குது, ஃபிக்ஸட் அசெட் 8 lakh ப்ளஸ் 1,20,000 டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 8 lakh ப்ளஸ் 1,20,000 இஸ் 9,20,000 rupees வரும். ஸோ tangible assetsல 9,20,000 எடுத்துக்கிறோம். குட்வில் ஆல்ரெடி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். when it comes to stock, ஸ்டாக்கோட வேல்யூ இங்கே பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது, 6,10,000 அண்ட் 2,40,000 rupees இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஸ்டாக்கோட வேல்யூவோட இருக்கப்போ 6,10,000 ப்ளஸ் 2,40,000. அது இல்லாமல் மேலே இருக்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் கேல்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ ஸ்டாக்லேயும் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ட்ரேட் ரிசீவபிள்ஸ், அதாவது டெப்டாஸ். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நான் ஃபர்தர் டிசைன் பண்ண மியூச்சுவல் ஒப்ளிகேஷன்ஸ். ஸோ அங்கிட்டும் இங்கிட்டும் மியூச்சுவலாக ஒப்ளைட் ஆகிருக்கும், விச் மீன்ஸ் கிரெடிட்டாஸ்லேயும் டெப்டாஸும் அங்கிட்டு இங்கிட்டு மியூச்சுவல் ஒப்ளிகேஷன் இருக்கிறதுனால ரெண்டுலேயுமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சிமிலர்லி இங்கே ட்ரேட் பேயபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க மாதிரி ட்ரேட் ரிசீவபிள்ஸ்லேயும் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அன்லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப கூடுதல். ஷேர் கேபிட்டலும் டேஞ்சபிள் அசெட்ஸ் மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ பாக்கி எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ ஒன் பை ஒன், ஒன்று ஒன்றா பார்த்து போகலாம். See, and now I'll show you the calculation. Apart from other sums, இந்த sum கொஞ்சம் complicated. ஸோ இந்த சம்மை பார்க்கும்போது எவ்வளோ ஷேர்ஸ் ஃபஸ்ட் வாங்கியிருக்காங்க, இட் இஸ் 15,000 ஷேர்ஸை வந்து எஸ் லிமிடெட் கையிலேருந்து ஹச் லிமிடெட் வாங்கியிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா எத்தனை ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ ஹோல்டிங் கம்பெனி வந்து 15,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கு, மைனாரிட்டி கம்பெனி 5,000 ஷேர்ஸ். இந்த 5,000 எப்படி கிடச்சிச்சின்னா, ஆக்சுவலாக எஸ் லிமிட்டடோட மொத்த ஷேர் கேபிட்டல் எவ்வளோ 2 lakh இருக்குது. ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. ஸோ ஓவரால் ஷேர் கேபிட்டலோட வேல்யூ ஒரு ஷேர் வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இட் இஸ் 2 lakh divided by 10, அப்போ 20,000 shares. ஸோ we know that there are actually 20,000 shares. apart from this 20,000 sharesல 15,000 shares ஹோல்டிங் கம்பெனி வாங்கிக்கிடுச்சு. ஸோ பாக்கி 5,000 shares மைனாரிட்டி, அதாவது அவுட் சைடர்ஸ் வாங்கிக்கிறாங்க. அப்போ நம்ம ரேஷியோவில் போடும்போது 15,000:5,000 போடுவோம். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி வரும்போது நமக்கு 3:1 ரேஷியோன்னு கிடைக்கும். அதாவது ஹோல்டிங் கம்பெனிக்கு வந்து 4/3 பாகம் போய் சேரும். அதே மாதிரி மைனாரிட்டி, அதாவது அவுட் சைடர்ஸ்க்கு 4/1 பாகம் போய் சேரும். ஸோ இப்போ நம்ம வந்து கேல்குலேஷன்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் ப்ராஃபிட். சி, all profits of S Limited has been earned after the shares were acquired by H Limited, but there was already a reserve of rupees 60,000 on that date. நம்ம H Limited வந்து S Limited என்னைக்கு வாங்குதுன்னா as on the date of balance sheet. ஸோ அன்னைக்கு 60,000 rupees ரிசர்வாக இருக்குது. ஆல்ரெடி S Limitedல 60,000 rupees ரிசர்வாக இருந்திருக்கு.
So there was already a reserve of 60,000 rupees on that date. So அந்த ரிசர்வ் தான் அக்யூசிஷன் கேபிட்டல் ப்ராஃபிட்டாக மாறும். ஸோ இந்த 60,000 வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ இது 60,000 தான் கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ அதில் நமக்குள்ளே ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். ஸோ நம்மளோட வேல்யூ வந்து 3/4. ஸோ 60,000 3/4 வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கு போயிடும். 60,000 1/4 வந்து மைனாரிட்டிக்கு போயிடும். ஸோ ஹோல்டிங் கம்பெனிக்கு 45,000 கிடைக்கும், அவுட் சைடர்ஸ்க்கு 15,000 போயிடும். திஸ் இஸ் பார்ட் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். பின்ன ரெவன்யூ ப்ராஃபிட்டுக்கு வரும்போது ரெவன்யூ ப்ராஃபிட் ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள ஐட்டம். ஸோ இங்கே தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். மீன்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி இல்லாமல் இங்கே ரெவன்யூ ப்ராஃபிட் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆகும்போது 4 lakh, இங்கே ரிசர்வ்ஸ் இருக்கிற ஒரு 1 lakh, இல்லைனா இந்த 1,20,000 ப்ளஸ் இந்த 60,000 சேர்த்து நான் ரெவன்யூ ப்ராஃபிட் எடுப்பேன். ஆனால் இந்த கொஸ்டினில் 60,000 எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். பிகாஸ் என்னைக்கு எஸ் லிமிடெட் ஹச் லிமிடெட் வந்து எஸ் லிமிடெட் வாங்குதோ அந்த டேட்டில் தான் பேலன்ஸ் ஷீட்டும் இருக்குது. ஸோ திஸ் 60,000 அண்ட் திஸ் 60,000 இஸ் சேம். ஸோ பாக்கி இருக்கிற ரிசர்வ் இஸ் ஒன்லி 1,20,000 rupees. ஸோ இங்கே ப்ராஃபிட்ன்ற பேரில், அதாவது ரெவன்யூ ப்ராஃபிட் ஒரு 1,20,000 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 1,20,000 தான் ரெவன்யூ ப்ராஃபிட்டும், இந்த 60,000 கேபிட்டல் ப்ராஃபிட்டுமா போகும். ஸோ இந்த 1,20,000 டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறோம். ஹோல்டிங் கம்பெனிக்கு 90,000 கிடைக்கும். அதேமாதிரி 1,20,000 டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மைனாரிட்டி கொடுக்கும்போது 30,000 rupees கிடைக்கும். சிம்பிள். ஸோ வி ஆர் ஃபைன் வித் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ ப்ராஃபிட். வி நோ ஹவு இட் கேம். பின்ன மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் போகலாம். மைனாரிட்டி கேல்குலேஷன் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டோட ஷேர் எவ்வளோ, இட் இஸ் 5,000 rupees, ரைட்? ஸோ இட் இஸ் 5,000 rupees. ஸோ 5,000 ஷேர்ஸை வந்து வெளியே உள்ளவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா. ஸோ டோட்டலி 50,000 ஷேர்ஸ், 50,000 ஷேர் வேல்யூ வந்து மைனாரிட்டிக்கு இருக்குது. இது கூட ரெவன்யூ ப்ராஃபிட்டோட ஷேர், கேபிட்டல் ப்ராஃபிட்டோட ஷேர் ப்ளஸ் பண்ணால் போதும். ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட்டில் மைனாரிட்டியோட ஷேர் வந்து 30,000 rupee, கேபிட்டல் ப்ராஃபிட்டில் மைனாரிட்டியோட ஷேர் வந்து 15,000 rupees. ஸோ இது ரெண்டு இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 95,000 rupees மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ. ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு 95,000 rupees. ஸோ திஸ் 95,000 மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டோட கேல்குலேஷன் எழுதிடலாம். ஸோ 95,000 rupees நமக்கு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவை குட்வில். இங்கே ட்ரேட் பேயபிள், ட்ரேட் ரிசீவபிள் ரெண்டுலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ ஒன் திங் இஸ் காட் ஓவர். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிடும். when comes to goodwill, actual amount paid 1,50,000 கொடுத்துருக்கேன். கொஸ்டினை தெளிவாக பார்க்கும்போது ஷேர்ஸ் இன் எஸ் லிமிடெட் அட் காஸ்ட் 15,000 ஷேர்ஸ் 1,50,000 rupees ஹச் லிமிட்டடோட காலத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எஸ் லிமிடெட் வந்து ஹச் லிமிடெட் 1,50,000 rupees கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஆக்சுவல் அமௌண்ட் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 1,50,000 ரூபா எஸ் லிமிடெடுக்கு வந்து ஹச் லிமிடெட் கொடுத்து வாங்கியிருக்கு. ஆக்சுவலான வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்க வேண்டியிருக்கும், நம்ம 15,000 ஷேர்ஸ் தானே வாங்கியிருந்தோம். பிகாஸ் கொஸ்டினில் 15,000 ஷேர்ஸ் தான் அக்யூர் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா, 15,000 ஷேர்ஸ் வச்சு வாங்கினோன்னா 1,50,000 மீன்ஸ் ஆக்சுவலாக 1,50,000 ரூபா தான் ஷேரோட வேல்யூ. நம்ம அதே 1,50,000 கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். பின்ன இதில் நம்ம எப்போதுமே நம்ம முன்னாடி கொஸ்டினில் சொன்ன மாதிரி கேபிட்டல் ப்ராஃபிட்டில் நம்மளோட ஷேரையும் மைனஸ் பண்ணி காட்டணும். இங்கே கேபிட்டல் ப்ராஃபிட்டில் நமக்கு கிடைச்ச ஷேர் வந்து 45,000 rupees. இங்கே ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு. ஸோ 45,000 rupees அதில் மைனஸ் பண்ணோன்னா அடிஷ்னலாக 45,000 rupees கிடைக்கும். திஸ் இஸ் நாட் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் இட் இஸ் கால்ட் கேபிட்டல் ரிசர்வ் பிகாஸ் தெர் இஸ் நோ குட்வில் ரைட் நவ். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இங்கே குட்வில் கிடையாது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் ஒன்லி ரிசர்வ். 45,000 அடிஷ்னல் ரிசர்வ் ஆயிடுச்சு. கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் பேலன்ஸ் திங். டன். keep this 45,000 over there. So we can't mark goodwill. So goodwill னு சொல்கிற intangible assetsல இங்கே நமக்கு goodwill இல்லை. just mark a dash over there. So we don't have goodwill. பின்ன so now goodwill calculations is over, minority calculations is over. Then we need reserves and surplus, trade payables and stock and trade receivables. இது பண்ணால் முடிஞ்சு போயிடும். we'll go one by one. ஸோ நம்ம பார்க்கும்போது அன்ரிலைஸ்டு ப்ராஃபிட், அதாவது கொஸ்டின்ஸில் இங்கே கொடுத்துருந்தாங்க. The stock of H Limited included 50,000 purchased from S Limited. The profit added was 25% on cost. Now listen to me very carefully. This is very important. See, stock of H Limited, actual value was 50,000 rupees. Question clear mark ஆயிருக்கு, no problem. Profit included 25% on cost. I have taken like 50,000 into 20 by 100, which means 20% on sales. 25% on cost is equal to 20% on sales. It is called 10,000. Means provision to be made is 10,000. I'll tell you how this 20 came. That is 25% on cost means 20% on sales. எப்படின்னு சொல்லி தரேன். See, we have a formula here. Cost plus profit is equal to selling price. காஸ்ட்டில் ப்ராஃபிட் ஆட் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். Now assume this cost to be 100 just because profit included 25% on cost. ஸோ இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டும் ப்ராஃபிட்டும் சேர்ந்து தான் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குது.
இங்கே ப்ராஃபிட் வந்து 25% ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே காஸ்ட்டை 100% அசியூம் பண்ணால் அப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி காஸ்ட் வந்து 100, ப்ராஃபிட் வந்து 25. ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னமா இருக்கும்? காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் தானே செல்லிங் ப்ரைஸ். ஸோ 100 + 25 = 125. ஸோ திங்க் இட் ப்ராட்லி. மொத்தமாக இட் இஸ் 125, ரைட்? 125ல் 25% எடுத்திருக்காங்க, விச் மீன்ஸ் டிவைட் பண்ணும்போது வில் கெட் 5. அதாவது பகுதி கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 5 times ஆஃப் ப்ராஃபிட். இஃப் யூ அஸ்யூம் காஸ்ட் டு பி 100, இட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து அதோட 5 தடவை தான் நம்மளோட காஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம இங்கே காஸ்ட்டை வந்து 100 அஸ்யூம் பண்ணதுனால இப்போ காஸ்ட்டை 100 போட்டோன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து அதோட 5 timesன்னு எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ ஆல் ஜஸ்ட் சிம்பிளி டிவைடட். ஸோ 100 divided by 5 which will come 20, which means ப்ராஃபிட் வந்து காஸ்ட்டோட 25% இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸோட 20% இருக்கும். சிம்பிள் கேல்குலேஷன்ஸ். இல்லைனா ஜஸ்ட் கிவ் அ பை ஹார்ட் நோட். இஃப் இட் இஸ் 25% ஆன் காஸ்ட், ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி 20% ஆன் சேல்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்சி எழுதும்போது வில் கெட் 10,000 rupees. This 10,000 நம்ம கொஸ்டினில் we are learning about mutual obligations, which means டெப்டாரும் கிரெடிட்டாரும் மியூச்சுவலாக அங்கிட்டு இங்கிட்ட ஒப்ளைடாக இருக்காங்க. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் மீன்ஸ் ட்ரேட் பேயபிள்ஸ் அண்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ரெண்டு லிமிட் டிடெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். So you got how this 10,000 came right now, right? Now we'll go on to find out reserves. Actually reserve எவ்வளோ இருந்துச்சு நம்ம கொஸ்டினில்? we had a reserve of 1 lakh rupees, right? We had a reserve of 1 lakh rupees and a profit of 4 lakh rupees. ஸோ இது ரெண்டும் கம்பல்சரி நம்ம எடுத்தே ஆகணும். apart from this இதில் நம்ம ரெவன்யூ ப்ராஃபிட்டை ஆட் பண்ணோம். ஸோ நம்மளோட ரிசர்வ்ஸ் 1 lakh எடுத்தாச்சு. கேபிட்டல் ரிசர்வ் இந்த 45,000 நான் இங்கே கொண்டு வந்ததுக்கு காரணம் பிகாஸ் we don't have any goodwill. இந்த 45,000 ஆட்டோமேட்டிக்காக ரிசர்வாக மாறிடும். ஸோ அந்த 45,000 நம்ம இங்கே ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 1 lakhல 45,000 ஆட் பண்ணியிருக்கேன் கேபிட்டல் ரிசர்வ்ன்ற பேரில். ஜஸ்ட் இமேஜின் அண்ட் மார்க் அண்ட் நோட், திஸ் won't go for goodwill. அங்கே நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு ஐ மீன்ஸ் குட்வில்ல காட்டாமல் இதை நம்ம ரிசர்வ்ஸில் ஆட் பண்ணுவோம். ஸோ 1,45,000 ஆட் பண்ணோம். ஸோ 1,45,000 ப்ராஃபிட். நம்மளோட கொஸ்டினில் ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ஹெச் லிமிட்டில் 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அந்த 4 lakh கொண்டு வந்தேன். ஸோ டோட்டலி 5,45,000. தென் ரெவன்யூ ப்ராஃபிட்டோட ஷேர். நம்ம ரெவன்யூ ப்ராஃபிட்டில் நமக்கு கிடைச்ச ஷேர் 90,000 rupees. இந்த 90,000 rupees-ஐயும் இங்கே ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கணும். ஸோ ஓவரால் 5,45,000 ப்ளஸ் ரெவன்யூ ப்ராஃபிட் ஷேர் 90,000 will bring an amount of 6,35,000 rupees. Then is a major case. We found out unrealized profit, right? 10,000 rupees. There is a provision. This unrealized profit of 10,000 has to be deducted from here. So 6,35,000 minus unrealized profit 10,000, 6,25,000. This 6,25,000 is the value of reserves and surplus. So we'll go back to the question and write 6,25,000 rupees. So we found the value of reserves and we need to find the value of trade payable so that liability side will get over. So நம்ம பார்க்கும்போது the next thing ஸ்டாக்கோட கேல்குலேஷன்ஸ் பார்க்கலாம். கொஸ்டினில் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? இட் இஸ் 6,10,000 ப்ளஸ் 2,40,000 rupees. ரோட்டட் ஹச் லிமிட்டடுக்கு 6,10,000, எஸ் லிமிட்டடுக்கு 2,40,000. ஸோ ஓவரால் there is 8,50,000 rupees. So we had a mutual obligation question. This provision 10,000 that has to be deducted from here. Not only from here, it has to be deducted from sundry debtors also. Creditors, debtors, ஸ்டாக்லேயும் மியூச்சுவலாக ஒப்லேட் பண்ணி டிடெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே 10,000 rupees டிடெக்ட் பண்ணிட்டு 8,40,000 rupees ஸ்டாக்கோட வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த 8,40,000 தான் நம்ம பொக்கி ஸ்டாக்கில் எழுதுவோம். 8,40,000 rupees we wrote in stock. Then we have trade receivables and current liability, trade payables, sundry creditors and sundry debtors. So first trade payable பார்க்கலாம். sundry creditors questionல creditors ஓட வேல்யூ 2 lakh plus 1,20,000 இருக்குது. ஸோ 2 lakh 1,20,000 ப்ளஸ் பண்ணால் நமக்கு 3,20,000 rupees கிடைக்கும். இதில் we already have bills payable as 30,000 rupees. So we are bringing it. So additionally 3,20,000 இருந்துச்சு. bills payable ஒரு 30,000 கூட உள்ள கொண்டு வந்தாச்சு. So we have total trade payable value as 3,50,000 rupees. And from that we have to deduct this 10,000 mutual obligation. Creditorsum debtorsலயும் ரெண்டுலயுமே 10,000 rupees deduct பண்ண வேண்டியிருக்கும். So இங்கே 3,50,000ல 10,000 deduct பண்ணிட்டு 3,40,000 rupees. This is value of trade payables. So இது நம்ம questionல value was like 3,40,000 rupees. So இங்கே 3,40,000 rupees எழுதிடும். ஸோ ட்ரேட் பேயபிள் கிடச்சிரும். பின்ன ட்ரேட் ரிசீவபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ரிசீவபிள்ஸ் போகும்போது பேலன்ஸ் ஷீட்டில்
டெப்டாஸோட வேல்யூ 1,30,000 1,70,000. ஸோ 1,30,000 1,70,000 ப்ளஸ் பண்ணும்போது 3 lakh கிடைக்கும். பின்ன தொட்டு கீழே ட்ரேட் ரிசீவபிள் 10,000 சொல்லி ஹச் லிமிடெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரேட் பேயபிள் 30,000, ட்ரேட் ரிசீவபிள் 10,000. ஸோ இங்கே அந்த 10,000 நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ 3,10,000 rupees ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வேல்யூவாக இருந்திருக்கணும். பட் வி ஹாவ் அ மியூச்சுவல் ஒப்ளிகேஷன் ரைட் 10,000 அங்கே கொடுக்கும்போது இங்கேயும் கொடுத்து தான் ஆகணும். ஸோ 10,000 rupees இங்கேயும் லெஸ் பண்ணுவோம். ஸோ பாக்கி 3 lakh வரும். இந்த 3 lakh தான் ட்ரேட் ரிசீவபிள்ஸோட ஆக்சுவல் வேல்யூ. ஸோ நமக்கு பேலன்ஸ் பண்ணி டேலி பண்ணி பார்க்கும்போது வில் கெட் இட் லைக் 10 lakh, 6,25,000, 95,000 and 3,40,000. ஸோ ஓவரால் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கும்போது லைக் வில் பி 20,60,000 வரணும். ஸோ 20,60,000. ஸோ இங்கேயும் 20,60,000 rupees. So this is all about illustration 3. So illustration 3 gets over and imagine this mutual obligation. Question கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரிஞ்சாலும் it is really easy. ப்ராப்ளம் என்னென்னா மியூச்சுவல் obligation தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்கே மேஜர் திங் இஸ் இங்கே கேபிட்டல் ரிசர்வாக இருக்கும். டோன்ட் ஃபார்கெட் இது கேபிட்டல் ப்ராஃபிட் கிடையாது, இது கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இதை நம்ம குட்வில்ல சேர்க்க மாட்டோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கேல்குலேட் பண்ணும்போது அதில் ஆட் பண்ணி விட்டுருவோம். ஸோ குட்வில்லோட வேல்யூ காட்ட வேண்டிய இடத்துல ஜஸ்ட் மார்க் அ டேஷ். டன்.